Hello children, இன்னைக்கு song time. Those who hope in the Lord will renew their strength. Isaiah 40:31. I will lie down in peace and sleep, for though I am alone, O Lord, you will keep me safe. Psalm 4:8. For God so loved us, we also ought to love one another. 1 John 4:11. I will praise you with great joy. Psalm 4:8. Be of good cheer at all times. Tonight I can see a star shine, and its splendor fills up the sky. It's the same that appeared and the wise men revered when hope was born this night. Out upon the snowy field, there's a silent peace that heals, and it echoes the grace of our Saviour's embrace, 'cause love was born this night. I can hear the Christmas bells ringing, as softly church choir singing, like the song used to praise the Ancient of Days, when cheer was born tonight. There are angels in this place, and my heart resounds with joy. Like a shepherd so scared, I'll rejoice and declare that hope was born this night. That cheer was born this night. That joy was born this night. That peace was born this night. And love was born this night. Hello children, praise the Lord. இது இன்னொரு கிராஃப்ட் டைம். இதுக்கு முன்னாடி செஞ்ச 2 கிராஃப்ட்டையும் நீங்க செஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம 3வது கிராஃப்ட் பார்ப்போம். இதுக்கு பேரு செயின் பேப்பர் டெக்கரேஷன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வெள்ளை பேப்பர் இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இதில் லாங் ரூலரோ இல்லை ஷார்ட் ரூலர் நீங்கள் வச்சுருக்கிறீங்களோ ஒரு பெரிய லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி 2 லைன் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வேணா இந்த முழு பேப்பர் இப்படி வரைஞ்சிட்டு ஸ்ட்ரிப்பாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸோ திருப்பி நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பேரண்ட்ஸ் ஹெல்ப்போட இதை நீங்கள் கட் பண்ணுங்க. ஸோ இந்த பேப்பர் டெக்கரேஷன் ரொம்ப ஈஸியானது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணுறத நம்ம வந்து ரோலாக அதை மாற்றி டெக்கரேட் பண்ண போகிறோம். இது நீங்கள் சார்ட் பேப்பரில் செய்யலாம், இல்லைனா கைட் பேப்பரில் செய்யலாம். கைட் பேப்பர்லலாம் செஞ்சீங்கன்னா அது ஒரு வால் ஹேங்கிங்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ நல்ல இந்த சீலிங்லேருந்து நீங்கள் அதை தொங்க விடலாம், ஹேங் பண்ணலாம். அப்போ ஒரு நல்ல ஃப்ளோயியாக அது இருக்கும். சரி, இப்போ நம்ம இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக நம்ம வெட்டிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரிப்பை மடிச்சுட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எல்லா ஸ்ட்ரிப்பையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிட்டு இந்த ஒரு பேப்பரையும் தான் நம்ம ரோல் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டோமா. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரை இப்படி எடுத்துக்கோங்க. இதை இப்படி ரோல் பண்ணி கம் வச்சு ஒட்டிக்கலாம். ஆனால் ஸ்டேபிள் பண்ணிட்டா இதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேப்பர் எடுத்து இன்டர்லிங்க் செயின்ஸ் பார்த்துருக்கீங்களா, அதே போல தான் அதுக்குள்ள விட்டு திருப்பி இப்படி மடித்து இன்னொரு தடவை பின் பண்ணணும். ஸோ இப்படி ஆயிடுச்சா. ஒன்று இப்படி இருக்கணும், இன்னொன்று இப்படி இருக்கணும். ஆனால் தான் இன்டர்லிங்க்டாக இருக்கணும்னு சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட்டு 3வது பேப்பர் இதுக்குள்ளே விட்டு
திருப்பி அதே போல் இதே ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸி. எவ்வளோ பேப்பர்ஸ் உங்களால் ஸ்டேபிள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதோ இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ ஸ்டேபிள் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா செயின் மாதிரி இருக்குல்ல? இப்போ இதே போல் இப்போ நான் இது உங்களுக்கு ஒயிட் பேப்பரில் பண்ணேன். ஒரு சின்னதாக பண்ணியிருக்கேன். நீங்கள் இது எவ்வளோ லாங்காக வேணாலும் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போது சார்ட் பேப்பரில் கூட இதை நம்ம பண்ண முடியும். இதை நம்ம வால் ஹேங்கிங்காக கூட பண்ணிக்கலாம். ஒரு ட்ரீ பண்ணலாம், இல்லை ஒரு ரெயின்டியராக பண்ணலாம். அது எல்லாம் நம்ம இமேஜினேஷன் தான். இப்போது இதோ இந்த பேப்பர் எடுக்கிறோம்ல, சார்ட் பேப்பரை நீங்கள் எடுத்தீங்கனாலும் இதே போல் தான் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணணும். நம்ம அதனால் ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணி பண்ணும் பொழுது சில நேரத்தில் செட் ஆகாது சைஸ். அதனால் நம்ம இந்த ரூலர் சைஸ் இருக்குல்ல, இந்த அளவு இருந்தாலே போதும். அப்போது இப்போ நான் அந்த சைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சின்னதாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பக்கத்தில் நல்லா இடுக்கமாக வரும். சரியா? இப்போ உங்களுக்கு பெருசாக வேணும்னா அந்த ஒரு ஸ்ட்ரிப்பை நம்ம ரெண்டாக கட் பண்ணோம்ல, அதே போல தான். அப்போ அதை அதுக்கு மேல் கொண்டு கட் பண்ணாதீங்க. இப்படி ஒரு ஸ்டேபிள் பண்ணி இப்படி ஒரு ஸ்டேபிள் பண்ண வேண்டியது. இது ஒரு பெரிய லூப்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதோட சொன்னேன் இல்லையா, நம்ம ரெயின்டியர் கூட பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரௌன் கலர் சார்ட் பேப்பர் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா இதோ இந்த மாதிரி பக்கத்தில் ஸ்டேபிள் பண்ணி இந்த மாதிரி ரெயின்டியருக்கு ஒரு ரெட் நோஸ் வச்சு ஹார்ன்ஸ் வச்சு கண்ணுக்கு வந்து உங்களால் பிளாக் ஸ்கெட்ச்லேயும் நீங்கள் போடலாம். இல்லைனா வந்து இந்த பிளாக் பொட்டுங்க இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் ருடால்ஃப் த ரெட் நோஸ் ரெயின்டியர். அடுத்து இதே கிரீன் கலர் பேப்பரில் பண்ணால் கிறிஸ்மஸ் ட்ரீ. இது கொஞ்சம் பெரிய லூப், நல்லா கேப் விட்டு வந்திருக்கு. ஸோ அந்த செயினோட டாப்பில் நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ பண்ணலாம். இது நான் திருப்பி அந்த ஃபோம் ஷீட்டில் தான் பண்ணியிருக்கேன், ஒரு கிளிட்டரி எஃபெக்ட் இருக்கணும்னுக்காக. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சார்ட் பேப்பர்லேயும் வரைஞ்சி அது கலர் பண்ணலாம். சரிங்களா? இதே போல் ரெட் கலரில் பண்ணி ரெட் அண்ட் ஒயிட் பேப்பர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சாண்டா கிளாஸ் ஆயிரும். இல்லை இதே செயின்ஸை நீங்கள் சீலிங்ஸில் யூஸ் பண்ணும் போது நீங்கள் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ க்ரீன் அண்ட் ப்ளூ, எல்லோ அண்ட் ப்ளூ, ரெட் அண்ட் ஒயிட், அந்த மாதிரி உங்களுக்கு என்ன காம்பினேஷன்ஸ் வேணுமோ ஒரே கலராக யூஸ் பண்ணணும்னு இல்லை, வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிராஃப்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஹலோ சில்ட்ரன், பிரேஸ் தி லார்ட். இது இன்னொரு கிராஃப்ட் டைம். இதுக்கு முன்னாடி செஞ்ச 3 கிராஃப்டையும் நீங்கள் விரும்பி செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நம்ம பண்ண போகிறது 4வது கிராஃப்ட். அது வேறு எதுவும் இல்லை, கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் கார்ட்ஸ் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது தான். காசு போட்டு யார் வேணாலும் வாங்கலாம். ஆனால் பர்சனலைஸ்டாக ஒரு பர்சனல் டச்சோட நம்ம செய்யும் பொழுது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வேல்யூ எப்போவுமே உண்டு. அதே போல் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்களையும் நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போ நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிற கிராஃப்டை நீங்கள் தாத்தாக்கோ இல்லை பாட்டிமாக்கோ இல்லை அப்பா அம்மா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ ரொம்ப ஈஸியானது தான். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் எனி கலர் சார்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ருடால்ஃப் த ரெட் நோஸ் ரெயின்டியர் ஒன்றும் இந்த ஹாலி லீவ்ஸ் வச்சும் தான். ஸோ நான் இவ்வளோ பெரிய கார்ட் சைஸ் இப்போ நான் எடுத்திருக்கிறேன். நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிவிட்டு உள்ளே நீங்கள் என்ன மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் இல்லை இது ஒரு பர்த்டே கார்டாக நீங்கள் மாற்றிக்கணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி அப்போது நீங்கள் இங்கே கிராஃப்ட் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். ஒரு கேக்கோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது கிறிஸ்மஸ் சீசன்னால் எனிதிங் ரிலேட்டட் வித் கிறிஸ்மஸ் நம்ம இங்கே இப்போ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாலி லீவ்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? இப்போ அதை நம்ம வரைய போகிறோம். இதுதான் ஹாலி லீவ்ஸ். இதை எப்படி வரையுதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஸ்ட்ரிப் பேப்பர் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ வரைகிறது ரொம்ப ஈஸி. இப்படி ஒரு கர்வ் போடுங்க,
இப்படி ஒரு கர்வ் போடுங்க. ஸோ ஷார்ப் பாயிண்டடாக இருக்கா? அடுத்து கொஞ்சம் வளைவா, இப்படி வளைவா. இப்போ இதை க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணிருங்க. முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் உங்கள் கார்ட் சைஸ்க்கு ஏற்றது போல் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக வரைஞ்சி காட்டினேன். கட் பண்ணிக்கலாம். திருப்பி ஷார்ப் ஆப்ஜெக்ட் சிசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பெரியவங்களோட ஹெல்ப்போட கட் பண்ணுங்க. ரெடி. ஏற்கனவே கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஹாலி லீவ்ஸ்னால க்ரீன் கலரில் இருக்கு லீஃப். இப்போ இதுக்கு செரிஸ் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ரெட் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ரெட் சார்ட் பேப்பரோ இல்லை ரெட் கைட் பேப்பரோ பாலிஷ் பேப்பரோ எது இருந்தாலும் சரி. இது கொஞ்சம் கிளிட்டரியாக இருக்கட்டும்காக நான் இது எடுத்திருக்கேன். இதில் ரவுண்ட் சர்க்கிள்ஸ் வரைஞ்சிக்கோங்க. 3 சர்க்கிள் இருக்கணும். சரியா? சப்போஸ் வட்டம் வரைய வரலன்னா ஒரு காயின் எடுத்து கூட வரைஞ்சிக்கோங்க. காயின் யூஸ் பண்ணும்போது பார்த்து, தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பாலாம் பக்கத்தில் இருந்துச்சுன்னா பார்த்து யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா அம்மா அப்பா ஹெல்ப் கேட்டிங்கன்னா செய்ய போகிறாங்க. எல்லாருக்கும் நல்ல ஃபேமிலி குவாலிட்டி டைம் இருந்துச்சுல இதை பண்ணும் பொழுது. வெட்டியாச்சு. அந்த ரவுண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிட்டோமா? பிறகு இந்த கார்டு எடுத்துக்கோங்க. இந்த 3 லீஃப் ஹாலி லீவ்ஸ். இந்த ஹாலி லீவ்ஸை திருப்பி கம் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்டேப்பிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம உடனே பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு இந்த மாதிரி 3 ஸ்டேப்பிள் பண்ணிவிட்டு, இது மோஸ்ட்டாக நடுவில் வச்சா அவ்வளோ நல்லா இருக்காது இது. அதனால் நம்ம இங்கே ஓரத்தில் வைக்கலாம். உங்களுக்கு நடுவில் வைக்கணும்னாலும் நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 செரிஸ் இருக்கா, அதை இங்கே வைக்க போகிறோம். இப்போ இதையும் நம்ம ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். பார்த்து ஸ்டேப்பிள் பண்ணுங்க 3த்தையும். இது இப்போ சின்ன செரிஸாக இருக்குது. ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டேப்பிள் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம இந்த லீவ்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டேப்பிள் பண்ணமோ அதை இந்த எண்டில் வச்சு நீங்கள் திருப்பி ஸ்டேப்பிள் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இந்த வாட்டி கம் யூஸ் பண்ணலாம். அது வந்துட போகுது. அதனால நான் இப்போத்துக்கு உங்களுக்கு ஸ்டேப்பிள் பண்ணி காட்டிடுறேன். இந்த கார்னரில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்காக. இந்த மாதிரி இல்லைன்னா ரெயின்டியர் கூட பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? சின்ன சைஸ் ரெயின்டியர். இதை அவ்வளோ பெருசாக பண்ணால் அவ்வளோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்காது. ஸோ சின்னதாக பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஒன் ஆஃப் தி செரி அதுதான் நோஸாக இருக்குது. ப்ரௌன் கலர் சார்ட் பேப்பரோ இல்லை ஃபோம் ஷீட்லேயோ நீங்கள் வந்து ஹார்ன்ஸ் வெட்டிக்கலாம். வெட்டி இந்த 2 சைட் மட்டும் ஒட்டி. நான் இதில் வந்து ஸ்கெட்ச் பென் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஐஸ்க்கு. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதை வந்து ட்ரீ செஞ்சு நீங்கள் ஒட்டலாம். எது வேணாலும் உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இது கூட ரொம்ப ஈஸியான கிராஃப்ட், ரொம்ப பர்சனல் டச் நிறைந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. Bye.